திருமகள் தேடி வந்தாள். பகுதி 76. ஜீவன் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு கலவரம் நடந்து கொண்டிருந்தது. அபிநயா பூமிக்கும் வானத்துக்கும் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாள். ராஜாங்கத்தின் மனைவி மணிமேகலை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். கோபத்துடன் மகள் அபிநயாவை பார்த்து, "என்னடி ஆச்சு உனக்கு? ஹாஸ்டல்ல இருந்து வந்ததிலிருந்து பாக்கறேன், ஒரு மாதிரியா இருக்கியே. என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழற?" என்றபடியே தனது மகனை பார்க்க, அவனும் எதையோ பறிகொடுத்தவன் போல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். "டே ஜீவன், உனக்கென்னடா ஆச்சு?" ஜீவன் எதையோ பேச போக, அவனை பேச விடாமல் அவனை குறுக்கிட்டவளான அபிநயா, "அம்மா, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க புருஷனும்?" அபிநயாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் மணிமேகலை அதிர்ச்சி அடைந்தாள். "என்னடி, அப்பா அம்மாங்கிற உணர்வே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல?" சற்று கோபத்துடனே அபிநயா கேட்டா. அவளை தீர்க்கமாக பார்த்தபடியே மணிமேகலை, "என்ன நடக்குது சொல்லு." "நடக்குது இல்ல, நடந்துருச்சு." "சரி, அதத்தான் என்னன்னு சொல்லேண்டி." "நம்ம அண்ணி நீலவேணி இருக்காங்கல்ல." உடனே கையை நீட்டி, "ஏய், முதல்ல உரிமையா அண்ணின்னு சொல்றத நிறுத்து. நாளைக்கு அந்த பொண்ணு உங்க அண்ணனை கட்டிக்காம வேறு யாரையாவது கட்டிக்கிட்டா உனக்கு தாண்டி கஷ்டமா போயிடும். அதனாலதான் சொல்றேன்." இதை சொன்னவுடன் அபிநயா கையை தட்டிக்கொண்டு, "ஓ, அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டுதான் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. என்கிட்ட மறைச்சா கூட பரவாயில்லம்மா, அண்ணன்கிட்டயும் மறைச்சிட்டீங்களே" என்று அபிநயா படபடவென பொரிந்து தள்ளிக்கொண்டே இருந்தாள். உடனே எரிச்சல் அடைத்த மணிமேகலை, "ஏய், மடத்தனமா ஏதாவது பேசிட்டே இருக்காதடி. முதல்ல என்னன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறமா பேசு." "அம்மா, நீலவேணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா. நானும் அண்ணனும் வர்ற வழியில சின்ன சேலம் பக்கத்துல ஒரு ஓட்டல்ல சாப்பிடுறதுக்கு போனோம். அந்த ஓட்டல்ல நீலவேணியும் அந்த ஆனந்தியும் வந்திருந்தாங்க. 2 பேருமே நல்ல பட்டு புடவை கட்டிக்கிட்டு எங்கேயோ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கழுத்துல மஞ்ச தாலி தொங்குனிச்சு. யார கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா என்ன மாதிரியே நீங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க." "யாரடி கல்யாணம் பண்ணிருக்கா அவ?" மணிமேகலை சற்று ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் கலந்தே இந்த கேள்வியை கேட்டாள். "மாணிக்கம் இனிப்பு கடை ஓனர் சிவகுமாரதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க நீலவேணி அண்ணி." "எப்படி இது? என்னால நம்பவே முடியலையே. அப்புறம் ஆனந்தி வேற கூட இருக்கான்னு சொன்ன, அது எப்படி அதை தாங்கிக்கிட்டான்னு தெரியலையே. நீலவேணிக்கும் ஆனந்திக்கும் தான் பிடிக்காதே. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குடி" என்று மணிமேகலை குழப்பத்துடன் அமர்ந்தாள். "அண்ணே, இத நீ சும்மா விடக்கூடாது." அபிநயா ஜீவனை பார்த்து கேட்க, உடனே மணிமேகலை கோபமாக, "ஏய், என்ன பேசுற நீ? எதுக்கு அவனை தூண்டி விடுற? உங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் ராசி சரியில்லைன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவ வேறொரு வழிய பாத்துக்கிட்டு போயிட்டா. இப்ப தேவையில்லாம அவ வாழ்க்கையில தலையிட வேண்டாம். அமைதியா இரு." "இல்லையே, திருமண தடை விலகணும்னு சொல்லி 2 பேரையும் எங்கெங்கேயோ கோவில் குளமெல்லாம் அழைச்சிட்டு போனீங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் விலகாத தடையா இருந்துச்சு. அந்த ஜோசியர் சொன்னதாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு இல்ல 3 வருஷம் கழிச்சு ஜாதக தோஷம் சரியாயிடும்னு சொல்லியிருந்தா நாங்க ஏன் உங்க அண்ணனுக்கு அவளை கல்யாணம் பண்ணாம இருக்க போறோம்? பண்ணி வச்சிருப்போமே." அபிநயா கோபமாக, "அம்மா, ஏம்மா ஜோசியம் ஜாதகம்னு தேவையில்லாம பேசி இப்படி ஒரு வேலைய பாத்துட்டீங்க? என்னடி பேசுற நீ? இது வாழ்க்கை. ஏதோ பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்துக்கிட்டு வெளியூர் போய் இறங்குற மாதிரி சொல்ற. காலம் பூரா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு வாழணும். குழந்தை பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு பேர புள்ளையெல்லாம் பாக்குறது சும்மா எடுத்தேன் கவித்தேன்னு செய்ய முடியாது. அமைதியா இரு." "அந்த ஜோசியக்காரர் யாரு? நான் அவரை போய் பாக்குறேன்." "ஏ கிறுக்கு புடிச்சவளே, ஜோசியக்காரர போய் பார்த்து என்ன பண்ண போற? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நீயே சொல்றியே. இதுக்கப்புறம் அந்த ஆள போய் பார்த்து என்ன ஆக போறது?" "அமைதியா இருங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு." சொல்லிவிட்டு மணிமேகலை சற்று அமைதியாக இருந்தான். ராஜாங்கம் ரைஸ் மில் வேலையை முடித்துவிட்டு பரபரப்பாக உள்ளே நுழைந்தார். வீடு வழக்கம் போல இல்லாமல் ஏதோ சிறு வித்தியாசம் இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. அவரை பார்த்தவுடன் எல்லோருமே அமைதியாக இருந்தனர். ராஜாங்கம் கனைத்துக் கொண்டு, "என்ன மேகலா, ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது" என்று சொன்னவுடன், "ஒரு நிமிஷம், உள்ள வாங்க"
என்று தனியாக ராஜாங்கத்தை அழைத்துச் சென்று மணிமேகலை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தாள். ராஜாங்கத்தின் முகம் மாற்றமடைந்தது. அந்தச் சொக்கலிங்கம் என்னவெல்லாம் சொன்னார்? தன்னுடைய மகள் வாழ்க்கைக்காக எவ்வளவு தூரம் தன்னிடம் இறங்கி வந்தார்? அவர் எப்படி இந்த திருமணத்திற்கு திடீரென சம்மதித்தார்? அவர் சிறையில் இருக்கிறாரே, அப்போ அவரது அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்கிறது. நான் பொறுமையாக காத்திருங்கள் என்று அவரிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் அதே சமயம் தன் மகனிடம் மேல் அந்த பெண் உனக்கு ஒத்து வராது என்று ஜாதகத்தை வைத்து முற்றிலுமாக தவிர்த்தேன். ஆனால் அதை சமாளிப்பதற்காகத்தான் திருமண தடை விலக ஜோடியை கோயிலுக்கு அழைத்துச் சென்றேன். 2-3 ஆண்டுகள் வரை எதையுமே செய்யக்கூடாது என்று ஜோதிடர் தடுத்துவிட்டதால்தான் நான் இதை செய்ய வேண்டியதாயிற்று என்று தனது மனைவி மேகலாவிடம் தெள்ளத் தெளிவாக ராஜாங்கம் எடுத்துரைத்தார். அதே சமயம் இதற்கு பின்னால் வேறு ஏதோ நடந்திருக்கிறது. பரவாயில்லை, நாம வேண்டாம்னு முடிவெடுத்த பிறகு பெண் வைத்திருப்பவர்கள் காத்திருக்கணும்னு அவசியமில்லை. ஆனா இப்படி ஒரு திருமணம் ஏன் என்று புரியவில்லை. அதுவும் வாழுகின்ற ஒரு பெண்ணை தொல்லை பண்ற மாதிரி ஒரு கல்யாணம் எதுக்கு என்று ராஜாங்கம் அவரது பங்குக்கு சற்று புலம்பிவிட்டு வெளியேறினார். ஆனால் அபிநயாவுக்கும் ஜீவனுக்கும் மனசு ஆறின பாடில்லை. என்ன செய்வது என்று நடந்து கொண்டே இருந்தவளுக்கு ஒன்றுமே புலப்படாமல் அப்படியே அசதியில் கண்ணயர்ந்தாள். மறுநாள் காலை பரிமளம் வீடு. எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக பொழுது விடிந்தது. எல்லா கேள்விகளும் கேள்விகளாகவே இருந்தன, பதில் மட்டும் இல்லை. அப்போது கேஷியர் தினேஷ் திருமண பத்திரிகையுடன் உள்ளே நுழைந்தான். அவரைத் தொடர்ந்து நர்ஸ் புவனேஸ்வரியும் உள்ளே வந்தாள். திருமகள் தேடி வருவாள். பகுதி 77.